எடுத்து இவன் யாரு, இவன் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. அதாவது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வந்து அவர் ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மனநிலையில சில விஷயங்கள் வச்சு எல்லாருமே பேசியிருப்பாங்க. அவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்து ஓட்டு போனது இதெல்லாம் வச்சு. அப்போ இந்த விஜய ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்ன ஹெச் ராஜா முதற்கொண்டு எந்த நபர்களுமே இப்ப பிஜேபியில இருக்கிறவங்க விஜய பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன் பேசல? உங்களுக்கும் அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா பிஜேபியை எதிர்த்து தானே அவன் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதாவது அவர் அப்படிதான் சொல்றாரு, எங்களோட எதிரி பிஜேபின்னு விஜய் சொல்லிக்கிறாரு. அப்போ உங்களை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் பேசுறான் அப்படின்னா சும்மா இருந்தவனையே நீங்க அடி நடிச்சீங்களே ஜோசப் விஜய் சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் நீங்க வாயே திறக்கல? அப்ப நல்லா தெரியுது பிஜேபி கொண்டு வந்த ஒரு RSS கைக்கூலி தான் விஜய் அவர்கள். சீமான கொண்டு வந்தாங்க, சீமானோட மவுசு குறையுது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது 15 வருஷம் வச்சு பார்த்தாங்க, இவன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேங்கிறான்டா அப்படின்னு தெரிஞ்சவனே விஜய கொண்டு வந்திருக்காங்க. இப்பேற்பட்ட கோழையோட கையில்